ஒற்றுமையின் பாடம். ஒற்றுமையில் ஒரு பாடம். ஒரு காட்டில் சிங்கராஜா ஆட்சி செய்து வந்தார். அவர் நல்லபடியாக ஆட்சி செய்தாலும் அந்த காட்டில் வாழ்ந்த விலங்குகளெல்லாம் ஒற்றுமையாக இல்லாமல் ஒன்றோடு ஒன்று சண்டையிட்டு தனித்தனியாகவே வாழ்ந்து வந்தன. ராஜாவாகிய சிங்கத்திற்கு விலங்குகளின் பிரச்சனையை தீர்த்து வைப்பதே பெரிய வேலையாக இருந்தது. எப்படியாவது விலங்குகளுக்குள் நட்பை ஏற்படுத்திவிட்டால் நிம்மதியாக அரசாங்க வேலையை பார்க்கலாம் என்று சிங்கம் யோசித்தது. ஒரு நாள் அந்த காட்டிலுள்ள நீரோடையை எங்கிருந்தோ வந்த ஒரு பாம்பு கூட்டம் ஆக்கிரமிட்டு கொண்டதாக சிங்கராஜாவுக்கு செய்தி வந்தது. இதை கேட்ட ராஜாவுக்கு கோபம் வந்தது. இது இந்த காட்டில் வாழும் எல்லா விலங்குகளுக்கும் பொதுவான நீரோடை. இதை எப்படி ஒரு பாம்பு கூட்டம் சொந்தம் கொண்டாடலாமா என்று கோபப்பட்டு நீரோடைக்குச் சென்றது. அங்கு இருந்த பாம்புகளெல்லாம் மற்ற மிருகங்கள் தண்ணீர் குடிக்க முடியாதபடி பாதையில் படுத்துக்கொண்டு எல்லாரையும் பயமுறுத்திக் கொண்டிருந்தன. இதை பார்த்த சிங்கராஜா கோபத்துடன், எல்லாரும் இந்த இடத்தை விட்டு போங்கள், இது பொது நீரோடை, யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது என்று கர்ஜித்தது. ஆனால் சிங்கத்தின் பேச்சை பொருட்படுத்தாத பாம்புகளெல்லாம் ஒன்றாக சேர்ந்து சிங்கத்தையே விரட்டியடித்தது. எல்லா பாம்புகளும் ஒன்றாக சேர்ந்து சிங்கத்தை கடிக்க முயற்சி செய்தன. இது ஆபத்தான விஷயம், இப்போதைக்கு இங்கிருந்து போய்விடுவதுதான் நல்லது என்று நினைத்த சிங்கம் அங்கிருந்து திரும்பி வந்துவிட்டது. சிங்கத்தையே ஒரு பாம்பு கூட்டம் விரட்டியடித்ததை அறிந்த யானைகள், நாம் போய் பாம்புகளை விரட்டிவிட்டால் நாம் தான் இந்த நீரோடைக்கு சொந்தக்காரர்கள் ஆகிவிடலாம் என்று நினைத்து அங்கு சென்றன. யானைகள் ஒவ்வொரு பாம்பாக மிதித்து சண்டையிட ஆரம்பித்தன. ஆனால் ஆயிரக்கணக்கில் இருந்த பாம்புகள் யானைகள் மேலெல்லாம் ஏறி பயமுறுத்தியதால் யானை கூட்டமும் பின்வாங்கி ஓடிவிட்டது. அடுத்ததாக வந்த கழுகுகள் கூட்டமும் தனித்தனியாக முயற்சி செய்து தோற்றது. இதையெல்லாம் ஒரு மரத்தடியில் பார்த்து கொண்டிருந்த நரிமந்திரிக்கு ஒரு யோசனை தோன்றியது. அந்த காட்டிலுள்ள எல்லா விலங்குகளும் தனித்தனியாக பலம் வாய்ந்தவைதான், ஆனால் அந்த பாம்பு கூட்டம் மட்டும் ஒற்றுமையாக இருந்ததால் எல்லோரையும் தோற்கடித்து விட்டது என்பதை நரி ராஜாவிடம் விளக்கியது. கிரிமந்திரி கொடுத்த விளக்கத்தை கேட்ட சிங்கராஜா தன் தவறை உணர்ந்தது. நரிமந்திரி சொல்வது மிகவும் சரியே, நாம் அனைவரும் தனித்தனியாக போராடி பலமிழந்தோம். ஆனால் பாம்பு கூட்டம் ஒற்றுமையாக இருந்ததால் நம்மையே விரட்டியடித்தது. உண்மையில் நாம் ஒவ்வொருவரும் பலசாலிகள்தான், ஆனால் நம் பலத்தை நாம் ஒற்றுமையின் மூலம் பயன்படுத்தவில்லை என்ற சிங்கம் சிந்தித்து கூறியது. உடனே சிங்கராஜா காட்டிலுள்ள எல்லா விலங்குகளையும் ஒன்றாக கூட்டும்படி நரிக்கு உத்தரவிட்டார். கூட்டம். ராஜாவின் ஆணைப்படி மரங்கள், புதர்கள், பாறைகள் என எல்லா இடங்களிலிருந்தும் விலங்குகள் நீரோடையின் அருகில் இருக்கும் ஒரு திறந்தவெளி மைதானத்தில் கூடின. சிங்கராஜா தனது சிம்மாசனத்தில் அமர்ந்து விலங்குகளை பார்த்து பேசியது. அன்புள்ள காட்டின் விலங்குகளே, நீங்கள் அனைவரும் நம் பொது நீரோடையை மீண்டும் பெற தனித்தனியாக முயன்றீர்கள். யானைகளின் வலிமையோ கழுகுகளின் வேகமோ சிங்கத்தின் தைரியமோ தனியாக பயனளிக்கவில்லை. ஏன் தெரியுமா? எதிரிகளான பாம்புகள் ஒற்றுமையாக இருந்தன. நாம் அனைவரும் பல்வேறு திறமைகளை கொண்டவர்கள், ஆனால் நாம் அனைவரும் ஒன்றாக செயல்பட்டால் நம்மை யாராலும் வெல்ல முடியாது என்பதை நான் இன்று உணர்ந்து கொண்டேன். நம்முடைய ஒற்றுமைதான் இப்போது உள்ள ஒரே ஆயுதம். விலங்குகள் அனைத்தும் ராஜாவின் பேச்சை கேட்டன. திட்டமிடல். நரிமந்திரி ஒரு புத்திசாலித்தனமான திட்டத்தை உருவாக்கியது. யானைகள் முதலில் நீரோடைக்கு போக வேண்டும், ஆனால் இம்முறை சண்டையிடாமல் பாம்புகளை ஒரு திசையில் ஒன்றாக விரட்ட மட்டுமே செய்ய வேண்டும். பாம்புகள் பயந்து ஓடிவரும் திசையில் கழுகுகள் வட்டமிட வேண்டும். கழுகுகள் அவற்றின் கூரிய நகங்களால் பாம்புகளை தாக்கக்கூடாது, ஆனால் வானத்தில் பெரிய நிழலை ஏற்படுத்தி பாம்புகளை திசை திருப்பி குழப்ப வேண்டும். ஒன்றாக சேர்ந்து குழப்பமடைந்த பாம்புகளை பிடிக்க சிறு விலங்குகளும் மற்ற எல்லா விலங்குகளும் தயாராக இருக்க வேண்டும். சிங்கம் தலைமை தாங்கி இறுதி வெற்றியை உறுதி செய்ய வேண்டும். ஒற்றுமையின் பலம். திட்டப்படி யானைகள் கூட்டமாக சேர்ந்து பிளிரியவாறு நீரோடைக்கு சென்றன. 1000 யானைகள் ஒன்றாக பிளிரிய சத்தமும் அவற்றின் காலடி ஓசமும் இதுவரை கேட்டிராததால் பாம்பு கூட்டம் பயந்து அலறியது. அவை ஒன்றாக சேர்ந்து ஒரு திசையில் வேகமாக ஓடத் தொடங்கின. ஆனால் அவை ஓடிய திசையில் கழுகுகள் கூட்டம் மிக வேகமாக பெரிய நிழலை ஏற்படுத்தியவாறு வட்டமிட்டன. இந்த சத்தமும் வானத்தின் நிழலும் யானைகளின் பிளிரியலும் பாம்பு கூட்டத்தின் ஒற்றுமையை குலைத்தது. பாம்புகள் ஒவ்வொரு திசையாக பிரிந்து குழப்பமடைந்து பயந்து நடுங்கின. பிரிந்து ஓடும் பாம்புகளை மற்ற சிறிய விலங்குகள் கூட்டமாக பிடித்து அவற்றை கடிக்காமல் பத்திரமாக காட்டிற்கு வெளியே சென்றுவிட்டன. இறுதியாக நீரோடை முழுவதுமாக திரும்ப பெறப்பட்டது. வெற்றி. சிங்கராஜா மகிழ்ச்சியுடன், நாம் வென்றுவிட்டோம், இந்த வெற்றி நமது ஒற்றுமைக்கு கிடைத்த வெற்றி. விலங்கு தனியாக இல்லை, நாம் அனைவரும் ஒரே குடும்பம், ஒரே பலம் என்று கர்ஜித்தது.
அன்று முதல் அந்த காட்டிலுள்ள விலங்குகள் அனைத்தும் ஒற்றுமையாக வாழ்ந்தன. யாருக்காவது பிரச்சினை என்றால் அனைவரும் ஒன்று சேர்ந்து உதவினார்கள். சிங்கராஜாவுக்கும் பெரிய வேலையில்லாமல் நிம்மதியாக அரசாங்கத்தை பார்த்தது. நீதி: தனித்தனியாக போராடினால் யாராலும் வெல்ல முடியாது. ஆனால் ஒற்றுமையுடன் செயல்பட்டால் எந்த ஒரு ஆபத்தையும் சவாலையும் எதிர்கொண்டு வெல்லலாம். ஒற்றுமையே பலம்.